Welcome to Neela's Little Learning Tales. ஒரு காலத்தில் பொன்னிறமாக மின்னும் அடர்ந்த பெரிய காட்டில் ஒரு மிக பெரிய யானை கூட்டமும் ஒரு சின்னஞ்சிறு விளையாட்டு எலி கூட்டமும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. யானைகள் தம் பெரிய உடலோடு தடதட தடதட இன்று நடக்கும் சக்தி மிக்கவைகள். எலிகள் சின்ன சின்ன கால்களோடு சுறுசுறுப்பாக ஓடி விளையாடி சிரித்து வாழ்ந்தவை. ஒரு கடும் கோடை வந்தது. யானைகள் குடிக்கும் தண்ணீர் குளம் உலர்ந்து போனது. யானை ராணி சொன்னாள், குழந்தைகளே, நமக்கு தண்ணீர் தேவை, புது வழியில் போகலாம். யானைகள் நடக்க ஆரம்பித்தன, தடதட தடதட. அந்த வழி எங்க வழி தெரியுமா? எலி கிராமம். யானைகளுக்கு தெரியவே இல்லை, அவர்களது பெரிய கால்கள் எலிகளின் சின்ன வீடுகளை நசுக்கிவிட்டது. ஐயோ, எங்கள் வீடு, எங்கள் சுரங்கம்! எலிகள் அழுதன. அப்போது எலியரசன், சின்ன உடல் பெரிய தைரியம். அவன் ஓடி சென்று யானை ராணியிடம் சொன்னான், ஓ பெரிய ராணியே, உங்கள் கால்கள் எங்கள் வீடுகளை நசுக்குது, தயவு செய்து வேற வழியில் போங்கள். இன்று நீங்கள் எங்களுக்கு உதவினால் ஒரு நாள் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். யானை சிரிப்பு, கனமான சத்தம். யானை ராணி சிரித்தாள், ஹஹஹா, சின்ன எலிகள் எங்களுக்கு உதவுமா? ஆனால் அவள் நல்ல மனசு கொண்டவள். சரி, நாங்கள் வேற வழியில் போகிறோம். எலிகள் குதூகலம், ஏ, நன்றி ராணியே. யானைகள் போனது. எலிகள் மீண்டும் விளையாட ஆரம்பித்தன. திடீரென சஸ்பென்ஸ் இசை. சில நாட்கள் கழித்து காட்டுக்குள் வேட்டைக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பெரிய பெரிய கயிறு வலைகளை இலைகளுக்குள் மறைத்தார்கள். ஸ்னாப், வலை சத்தம். யானைகள் நடந்தபோது ஸ்னாப், கால்களில் வலை. முயன்றால் வலை இன்னும் இருக்கும். ஆ! யானைக்குட்டிகள் பயம். யானை ராணியின் அழைப்பு, எக்கோ. யானை ராணி கூச்சலிட்டாள், யாராவது உதவுங்கள். அந்த சத்தம் காடு முழுக்க எதிரொலித்தது. திடீர் சுறுசுறுப்பு இசை. அந்த சத்தம் எலியரசனின் காதில் விழுந்தது. யானைகள் சிக்கியுள்ளன, வாங்க, எல்லாரும் வாங்க. ஓட்ட சத்தம், பல எலிகள். நூற்றுக்கணக்கான எலிகள் ஓடி வந்தன. நிபிள் நிபிள், சின்ன பற்கள், பெரிய கயிறுகள். கிரஞ்ச் கிரஞ்ச், கயிறு அறுக்கும் சத்தம். ஒரு நிமிஷம், இன்னொரு நிமிஷம். டப், கயிறு உடைந்தது. யானைகள் விடுதலை. யானை ராணி தன் தும்பிக்கையை வணங்கி சொன்னாள், நான் தவறாக நினைத்தேன். உடல் சின்னதானாலும் உங்கள் இதயம் மலை போல் பெரியது. அன்றிலிருந்து யானையும் எலியும் சிறந்த நண்பர்கள். ஒரு சிறிய உதவி கூட பெரிய நன்மையை தரும். கருணை செய்தால் அது திரும்பி வரும். Thanks for watching. Don't forget to like, share, and subscribe.